A+ ரேங்க் வாங்குறவங்கலாம் புத்திசாலி கிடையாது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிந்தவர்களும் கிடையாது. நீங்கள் நினைப்பீங்க A+ எல்லாம் ஜீனியஸ்னு. ஆனால் அவனும் உங்களைப் போலவே ஒரு சாதாரணமானவன். ஒரே வித்தியாசம் ஒழுக்கம். ஒரே விஷயத்தை நாள்தோறும் செய்வது. டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, மைண்ட் செட். இது A+ மாணவரோட சூப்பர் பவர். இந்த வீடியோ ஒரு ஸ்டடி டிப்ஸ் கிடையாது. இது ஒரு மைண்ட் செட் ரெவல்யூஷன். இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டடியில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே ஃபஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மூமெண்ட். நாம் எல்லோருமே சாதிக்க பிறந்தவர்கள் தான். சிலருக்கு மோட்டிவேஷன் அருகில் இருக்கும், சிலருக்கு அந்த மோட்டிவேஷனை உருவாக்கணும். A+ கிடைக்கிறது லக் இல்லை, அது ஒரு லைஃப் ஸ்டைல். தூங்குகிற நேரத்தையும் படிக்கிற நேரமாக மாற்றுகிறவன் தான் நாளைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுவான். கடந்த முறை ஃபெயில் மார்க் எடுத்து ஃபீல் பண்ணுறவங்க தான் இந்த முறை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாணவர்களின் முன்னேற்றத்திற்கும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. முதல் விஷயம் ஒழுக்கம். அறிவும் ஆர்வமும் இருந்தால் மட்டும் போதாது, அதை நடத்தி செல்ல ஒழுக்கம் வேண்டும். ஒழுக்கம் இல்லாத ஆசை பட்டாசு மாதிரி வெடிக்கலாம், ஆனால் ஒழுக்கம் இருக்கிற ஆசை மெழுகுவர்த்தி போல எப்போதும் சுடர்விடும். நீ ஒழுக்கத்தை பின்பற்றுகிறாய் என்றால் உன் எதிர்காலம் உன்னை பின்தொடரும். நீங்கள் இதை எத்தனை முறை கேட்டாலும் பரவாயில்லை, ஆனால் மோட்டிவேஷனோடு கேளுங்கள். அந்த மோட்டிவேஷன் உழைப்பாக மாறணும். வெற்றி என்பது சொல்லி மட்டும் வராது, செயலில்தான் வரும். ஒரு நாள் முழுவதும் படிப்பது தான் வெற்றியோட ஃபார்முலாடு நினைப்பீர்கள். அப்படி இல்லை. நீ தினமும் படிக்கிறாயா என்பதுதான் வெற்றி. நேற்று 10 நிமிடம் படித்தீர்கள் என்றால் இன்று 12 நிமிடம் படியுங்கள். கன்சிஸ்டன்சி என்பது வெற்றியின் ரகசியம். நீங்கள் வெற்றி பெற்ற மாணவர்களை பாருங்கள். அவர்கள் நேரத்தை திட்டமிடுகிறவர்கள், பொறுமையாக உழைப்பவர்கள். ஒரு சாதாரண மாணவன் சொல்வான் என்னால் முடியாது என்று, ஆனால் A+ சொல்வான் இப்போது முடியலை, ஆனால் முயற்சி பண்ணுகிறேன், முடியாமல் போகாது என்று. டவுட் கேட்டால் யாராவது என்ன நினைப்பாங்களோன்னு A+ மாணவன் பயப்படாமல் கேட்கிறான், கற்றுக்கொள்கிறான். கற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்கள்தான் A+. சுய கட்டுப்பாடு, தொடர்ச்சியான பழக்கங்கள், காலை நேர படிப்பு, ஃபோக்கஸ், இவையெல்லாம் A+ மாணவர்களின் லைஃப் ஸ்டைல். அவன் எழுந்ததற்கு பிறகு ஓடமாட்டான், ஓடுவதற்காகவே எழுவான். தோல்வி வந்தால் என்ன தவறுன்னு கேட்பான். நேரம் இல்லையா, உருவாக்குவான். ஏனெனில் அவனுக்கு முக்கியமானது யார் என்ன நினைப்பார்கள் என்பது இல்லை, நான் என்ன ஆகப் போகிறேன் என்பதுதான். நீங்கள் நேரம் இழக்கும் போதெல்லாம் யாரோ ஒருவர் உங்களை விட வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். இதை இறுதி வரை நினைவில் வையுங்கள். சிறிய முன்னேற்றங்கள் தான் பெரிய வெற்றிக்குரிய அடித்தளம். தோல்வி என்பது ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை, அது ஒரு கமா. உங்கள் பயணத்துக்கான ஒரு சிறிய இடைவேளை தான் அது. A+ வாங்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை என்று சொல்பவர்கள் உண்டு. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் A+ எடுத்ததில்லை என்பதுதான் உண்மை. நீ தோற்கடிக்கப்படவில்லை, ஏனென்றால் நீ இன்னும் வெற்றிக்கு தயாராகவில்லை. வெற்றி என்பது வரலாறு இல்லாத ஒருவனால் தான் உருவாக்கப்படுகிறது. உங்கள் வெற்றி உங்களோட தேர்வு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சிறிய முடிவுகள்தான் உங்கள் வாழ்க்கையை பெரிய வெற்றியாக மாற்றப் போகிறது. அதை புரிந்தவன்தான் வெற்றிக்கு அருகில் இருக்கிறான். நீயே உனக்கான வாய்ப்பை உருவாக்கு. டர்ன் யுவர் மேஷ் இன்டு யுவர் மெசேஜ். A+ என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, அது ஒரு ஆழமான மனநிலை, அமைதியும் அகம்பாவமில்லாத உழைப்பும். A+ ரேங்க் என்பது உங்கள் ரிப்போர்ட் கார்டில் மட்டும் இல்லை, உங்கள் ஆட்டிடியூடில், உங்களோட டிசிப்ளினில் இருக்கணும். இப்போதுதான் ஆரம்பிக்க வேண்டிய நேரம், நாளைக்கு அல்ல. அடுத்தவனோடு போட்டி இல்லை, நேற்றைய உங்களை விட நீங்கள் சிறந்தவரா என்பதுதான் உண்மையான சாதனை. கனவுகளோடு இருக்காதீங்க, அதை சாதனையாக்கும் செயலோடு இருங்கள். ஏனென்றால் நீங்களும் ஒரு நாள் மற்றவர்களுக்கு மோட்டிவேட்டர் ஆக போகிறீர்கள். கன்சிஸ்டன்சி கில்ஸ் டவுட், டிசிப்ளின் வின்ஸ் ட்ரீம்ஸ், மைண்ட் செட் பில்ட்ஸ் லெஜெண்ட்ஸ். நீங்களும் லெஜெண்ட் ஆகலாம்.